எதுக்கு இப்போ அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணுறீங்க? அவன் வந்து கிரிக்கெட் பற்றி ஃபுல்லாக பேசுகிறான். நான் வந்துட்டு எம்எஸ்டி ஃபேனாக மேட்ச் முடிச்சுட்டு வைபில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது வேற இது வேற. சின்ன பையன் என்னையும் கம்பேர் பண்ணாங்க. அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு மீம்ஸ் ஒரு என்னத்துக்கு ஒரு 8-6 மீம்ஸ் வரையும் இருக்கும். 2 பேரும் வீடியோஸை மிக்ஸ் பண்ணிட்டு. ஸோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு அந்த டோனில் அது கூப்பிட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும் நானே எதிர்பார்க்கல. அது தப்பா கரெக்டா? தப்பு தான். நான் கூப்பிட்டது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அவரு விட்டாலும் மிச்சவனுங்க விட மாட்டாங்க. புரியுதுங்களா? வேணும்ட்டே சண்டை எடுக்கிறதுக்குனே வரானுங்க. நான் பேசுறதுல உனக்கு என்ன பாயிண்ட், உனக்கு இது தெரிஞ்சது நெகட்டிவா, நான் இப்போ என்ன கத்துறது டோனோ இல்லை அதுவும் உனக்கு நெகட்டிவா தெரிஞ்சதுன்னா ஓகே, நான் சாரி வேணா கேட்டுக்கிறேன். நான் வந்துட்டு இன்னி கொடுக்க போறதுல நான் சண்டை போடுறதை இக்னோர் பண்ணிடலான் இருக்கேன். ஆக்சுவலி எனக்கும் பர்சனலா அது பிடிக்கல சண்டை போடுறது. ஃப்ரெண்ட்ஸே தான் கெட்டவங்க. ஸோ வெளியாளுங்க நம்மளுக்கு சப்போர்ட் தான். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸே தான் கெட்டவங்க. புரியுதுங்களா? உங்கள்கிட்ட அந்த கேமு க்ளோசஸ்ட் பீப்புள் அந்த கிரேட்டஸ்ட் பேட்டில்ஸ் போட்டிருக்குமே. ஸோ அது அப்படியே எனக்கு நடக்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்கு. அதை நான் 100% 200% கூட தரேன். இது உண்மைதான் அவர் சொன்னது. நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறேன். ஓகே டன் ப்ரோ. ஏய் சின்னசாமி வந்து இதை சொன்னேன்னா உனக்கு சமாதி தான்டா அப்படின்னு பார்க்கலாம். பாதி டாக் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா தோனி செல்ஃபிஷ்னு ஒரு சைடில் சொல்றாங்க, ப்ளஸ் தோனி இஸ் பிளேயிங் ஃபார் மணின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி ஒருத்தர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு வெளியில உட்காந்து பப்ளிக்காக ஜட்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ஃபேன், அதுவும் சிஎஸ்கே ஃபேன்னு சொல்றதை விட தோனியோட மிகப்பெரிய ஃபேன், ரசிகர் எல்லாமே சொல்லலாம். இவரை சுற்றி தான் இப்போ ஒரு மீடியா டாக்கே போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்காப்ல. ஆதர்ஷ் தான் இப்போ நம்ம கூட இருக்காரு. ப்ரோ வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். 11th 413 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஆமா, பாஸ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். 12th இதை விட இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு எங்க டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு இந்த பயணங்கள்லாம்? எப்படி போயிட்டு இருக்கு இந்த சிஎஸ்கே மீடியா ட்ரெண்டு? செம்மையா போயிட்டு இருக்கு. எனக்கு ஹாப்பியா இருக்கு. நெகட்டிவா ட்ரெண்ட் ஆனாலும் பாசிட்டிவா ட்ரெண்ட் ஒன்னா நான் பாக்குறேன். ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். நெகட்டிவா ட்ரெண்ட் ஆவறது பிடிச்சிருக்கா இல்ல பாசிட்டிவா? ஐயோ என்னங்க இப்படி கேள்வி கேட்டீங்க? இல்ல பிடிச்சிருக்கு. நீங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே. ட்ரெண்டுன்றது ஒரே விஷயம் தான். கரெக்டா? ஸோ அது வந்துட்டு எனக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு நான் இப்போதான் அதை ஒரு பொறுமையாக கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வந்துட்டு அவங்க என்ன எனக்கு இது வரைக்கும் பார்த்த ஆளுங்களை அட்வைஸ் பண்ணது என்னன்னா நெகட்டிவ் தான் ஃபாஸ்ட்டாக பரவும்னு சொன்னாங்க, பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக பரவும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு எது பிடிச்சிட்டுலாம் இல்லை, ட்ரெண்ட் ஆகிட்டேன். ஸோ அது கொஞ்சம் இதாக இருக்குது. ரீசெண்டாக எல்லா ஐபிஎஸ்சியும் ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாரு. சென்னை சேப்பாக்கத்துலேருந்து ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி நானும் அந்த ஒரு சின்ன பையனும் ட்ரெண்ட் ஆனோம். எனக்கு தெரிஞ்சது நீங்க சின்ன பையன் அப்படின்னு சொன்னோன்னே அதான் அது சொன்னோன்னே அதுலேருந்து ஒரு கேள்வி. அவரையும் உங்களையும் கம்பேர் பண்றாங்கல்ல, இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ரொம்ப ஹையாவும் உங்களை வந்து ரொம்ப லோவாவும் போர்ட்ரேட் பண்றாங்கல்ல, அது எப்படி இருக்கு? மீம்ஸ்ல வருது. ஸோ அது என்னால எதுவும் கமெண்ட்ஸ் இல்லை. என்னன்னா இவங்க வந்துட்டு முதல்ல கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி 2 வாட்டி யோசிக்கணும். எதுக்கு இப்போ அவனையும் என்னையும் கம்பேர் பண்றீங்க? அவன் வந்து கிரிக்கெட் பத்தி ஃபுல்லா பேசுறான். நான் வந்துட்டு எம்எஸ்டி ஃபேனா மேட்ச் முடிச்சுட்டு வைப்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ அது வேற இது வேற. இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா வந்துட்டு நான் இவனை மாதிரியே பேசணும். ஸோ அந்த மாதிரி பேசினா ஒர்க் அவுட்டே ஆகாது. கரெக்டா? ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் பேசுறதுல. ஸோ பேசுறதாலும் சரி, பாடுறதாலும் சரி, டான்ஸ் ஆடுறதாலும் சரி, ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். பட் இதுக்கு கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்புறம் நீ எதுக்கு தோனியும் கோலியும் கம்பேர் பண்ணிட்டு? முதல்ல நீங்க தோனியும் கோலியும் கம்பேர் பண்ணி. நான் கம்பேரும் பண்ணல, கோலியை இன்சல்ட்டும் பண்ணல. ஆர்சிபி ஃபேன் வந்துட்டு என்கிட்ட சண்டை எடுக்க வந்தான். நான் அவனை தான் கத்துனேன், வேற யாரையும் நான் கத்து. என்ன கத்துனீங்க? நான் என்னன்னா வந்துட்டு நான் வந்து தோனி பத்தி ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நடந்ததுன்னு சொல்றேன். தோனி பற்றி நான் ஒன்று பேசிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் லாஸ்ட்டு, ஸோ சோகமாக இருக்குது, எண்ட் ஆகுறது, இந்த வருஷம் கப், அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். கிளம்பலான்னு போகும்போது நடுவில் ஈசாலா கப் வந்தேன் நான். ஸோ அந்த ப்ரோ இங்கே வா ப்ரோன்னு ஒரு இமோஷனில் கத்திட்டு கூப்பிட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு விராட் கோலினா இந்தியாவுக்கு தானே வரணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு 30-40 செகண்ட்ஸாக எனக்கு தெரிஞ்சு வைரல் ஆச்சு. ஸோ அதுதான் நான் கத்துனது. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகும்போது எனக்கே தெரியல ட்ரெண்ட் ஆனது. வா ப்ரோன்னு என்ன டோன்ல கத்துனீங்க? அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, எங்கேயுமே நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றதுலாம் எதுவுமே இருக்கு. ப்ரோ வா ப்ரோ அப்படிங்கிறதுக்கும் ப்ரோ வா ப்ரோ அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது ஒரு வைப்ல ப்ரோ இங்க வா ப்ரோ, புரியுதுங்களா? அந்த டோன் அதுதான் பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படியே ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த டோன்ல அது கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும் நானே எதிர்பார்க்கல. அது தப்பா கரெக்டா?
தப்பு தான் நான் கூப்பிட்டது. நான் கூப்பிட்டது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அந்த ப்ரோவே என்கிட்ட வந்துட்டு அவர் வந்து என்னன்னா சொன்னார், அந்த ப்ரோ வந்துட்டு பஞ்சாப் மேட்ச்ல பார்த்தாரு. சாரிடா தம்பி, என்னால் தான் உனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, சாரிடா டே, எங்க அம்மா கூட கத்துனாங்கடா என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரு. நானும் கூட சொல்லியிருப்பேன் ஒரு இதுல, டைரி மில்க் கொடுத்துட்டு போனார் எனக்கு அப்படின்ட்டுலாம். ஸோ அது உண்மைதான். அவர் இந்த வீடியோ பார்த்தாருனா கூட அவருக்கு கூட புரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபேனே தான் இன்னைக்கு என்ன வந்து கேட்டார்ல, அவர் ஏதாவது சொல்லிட்டு போனாரு, சாரிடா என்னால் ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க உன்ன, சாரிடா தம்பி அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் ஹாப்பியாச்சே. ஸோ அப்பாடா என்னடா என் கூட சண்டை போட்டு அவரே வந்துட்டு அவரால் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுன்ட்டு ஒத்துக்கிட்டு அவர் சாரி சொல்லிட்டு போறாரு. அப்புறம் நானும் சாரி சொன்னேன் அப்படி கத்துனதுக்கு, அதெல்லாம் பரவாயில்ல அப்படி சில் பண்ணிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஆனால் அவர் விட்டாலும் மிச்சவனுங்க விட மாட்டாங்க, புரியுதுங்களா? வேணும்ட்டே சண்டை எடுக்கிறதுக்குனே வரானுங்க. பஞ்சாப் மேட்ச்ல ஒருத்தர் வந்தார், ஒயிட் ஷர்ட் போட்டு, ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களே, 50-60K போயிடுச்சு அது. ஸோ வேறுண்டு கேமரா அங்கே ஒருத்தர் அதை பேக் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு தெரிஞ்சு. அங்கே ஆங்கர் மைக்கெலாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கேமரா இருக்கு, வா ப்ரோ ஒரு இமோஷனில் ஒரு கூப்பிட்டு அப்படியே சண்டை எடுக்கிறாரு வேணுண்டே. அதை பார்த்து அடுத்த செகண்ட் அவருக்கு கேமரா ஆன் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெக்கார்டு. 3 சேனல் வந்துருச்சு படப்படப்படன்ட்டு. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ண உடனே அது எப்படின்னா, அவன் ஆஃப் கேமராவில் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை, நான் பேசினேன் பார்த்தீங்களா, அது ரெக்கார்ட் ஆகிட்டு என்கிட்ட ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்துருச்சு, இவன் வந்து இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறான்ட்டு. பட் ஆனால் ஆஃப் கேமராவில் என்ன நடந்ததுன்ட்டு அவங்களுக்கு தெரியல, அதுதான் மேட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்ச அதுதான் விஷயம். பட் ஆனால் நான் இப்போ கம்பேர் பண்ணலன்றதுக்காக எனக்கு இதுதான் ப்ரூஃப். பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விராட் கோலியை நான் இன்சல்ட் பண்ணி பேசிட்டேன், அசிங்கமாக திட்டுறேன், ஸோ அப்படின்லாம். நான் அது எதுவுமே பண்ணல, நான் ஷுவராக சொல்கிறேன். அண்ட் சின்ன பையனையும் கம்பேர் பண்ணீங்க, அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு மீம்ஸ் ஒரு என்னத்துக்கு ஒரு 8-6 மீம்ஸ் வரையும் இருக்கும், 2 பேரும் வீடியோஸை மிக்ஸ் பண்ணிட்டு. ஸோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நிறுத்திட்டு அவனை தனியாக ட்ரெயின் பண்ணுங்க, என்ன தனியாக ட்ரெயின் பண்ணுங்க. 2 பேரும் மிக்ஸ் பண்ணிட்டு அவனோட பெட்டர், இவன் என்னோட பெட்டர், நீங்கள் கிளாஸிஃபை பண்ணாதீங்க, லைக் கிளாஸ் போடாதீங்க. அதுதான் ஸ்டாப் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பற்றி என்ன சொல்கிறாங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நான் போய் பேசிடலான்றது அடுத்த வீடியோவில் ரொம்ப. ஸோ ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வாழ்க்கையில் நீ எங்கே முன்னேறி போனாலுமே யாராவது ஒருத்தவனை இறக்கிறதுக்கு வருவோம். அது சோஷியல் மீடியாவாலும் சரி, நேரில் நீ வேலைக்கு போனாலும் சரி, படிச்சுட்டு இருக்கும்போதும் சரி, உனக்கு எவனாவது ஒருத்தன் உனக்கு காம்படிஷனாக வருவான், உன்னை இறக்கிறதுக்கும் வருவான். நிறைய பேர் உன்னை வந்து ட்ரோல் பண்ணவும் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போகணும். நம்மளை வாழ்த்துறவங்கள நம்ம வாழ்த்திட்டு நம்ம அழகாக மேலே போகணும். நம்மளை ட்ரோல் பண்ணுறவங்க நம்ம உட்காந்து இப்போ அவங்க கூட சண்டை போட நின்றோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட எப்படி சொல்கிறது, மேலே ஏறுற அந்த படி இருக்குல்ல, நம்ம கீழே இறங்கிட்டு வரும். அதுதான் நான் எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அது சொன்னது எனக்கு ஒரு கிளிக்காக பட்டுச்சு. ஸோ அடுத்த செகண்ட்லேருந்து நான் என்னோட கமெண்ட்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கமெண்ட்ஸ் படிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த வீடியோக்கு தான் படித்தேன். அதுக்கப்புறம் அம்மா இது சொன்னதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் நான் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, எல்லாமே இக்னோர் பண்ணிட்டேன். ஓகே, அதை இக்னோர் பண்ணதுனால அந்த கமெண்ட்ஸ்லேருந்து சில கேள்விகள் கேட்கலாம். கமெண்ட்ஸ் இருக்கா? ஏன்னா நீங்கள் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுல ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ அதனால ஒரு 4-5 கமெண்ட்ஸ் படிக்கிறேன். அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? அதை சப்போஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க, என்ன நினச்சிருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். நேம் மட்டும்தான் சென்னை, ஆனால் எடுத்தது பேர் தமிழ்நாடு பிளேஸ் ஒருத்தர் கூட இல்லை, சும்மா எதுக்கு சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன், தமிழ் பிளேயர்ஸை சிஎஸ்கே செலக்ட் பண்ணணும்னு ரூல் எதுவும் கிடையாது, கரெக்டா? இது நான் இங்கேருந்தே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஆப்வியஸ்லி தமிழ் பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பர் டேலண்டட், எனக்கும் தெரியுது. சச்சின் டெண்டுல்கர் வந்து 31 ரன்ஸில் வந்து 31 இன்னிங்ஸில் வந்து 1000 ஐபிஎல் ரன்ஸ் கிராஸ் பண்ணார். ஆனால் சாய் சுதர்ஷன் 25 இன்னிங்ஸில். ஸோ யூ கேன் சி இல்லை கிரேட்ன்ட்டு சிஎஸ்கே எடுக்கல, அந்த ஒருக்கும் அவரோட நியாயமானது தான். ஸோ அது நம்மளால போய் கேள்வி கேட்க முடியாது. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இல்லை லைக் இப்போ சீகா சார் கேட்டார்ல இந்தியா ஸ்குவாடுக்கு ஏன் ருத்துவ எடுக்கல, ஏன் ராகுல் எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காருல. ஸோ நட்ராஜனே எடுக்கல, ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காரு. ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட், ஹி ஹாஸ் அ ரைட் டு அஸ், ஸோ இஸ் ஆஸ்கிங். பட் நம்மளால அதை போய் கேட்க முடியாது காசி சார்கிட்ட. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மேட்ச் பார்க்க போகிறோம், நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர் ரசிக்க போகிறோம், அதுதான் நம்மளோட கோல். நம்ம வந்துட்டு டீம் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறது நம்ம இன்டென்ஷன் எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது அந்த ப்ரோக்கு நான் இப்போயே சொல்லிடுறேன். அது தமிழ் பிளேயர்ஸ் இல்லைனா சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. உனக்கு எந்த டீம் பிடிக்குதோ, உனக்கு தமிழ் பிளேயர்ஸ் இருக்க டீம் பிடிக்குதா குஜராத் சப்போர்ட் பண்ணு. ஸோ அதில் நம்மளோட எந்த பப்ளிக் மாற்றமும் இல்லை. இப்போ நீ வந்து சென்னை மேட்ச்ல குஜராத் ஜெர்சி போட்டாலும் யாரும் சொல்ல போகிறதில்ல, குஜராத் கத்துறாலும் மீடியாவில் வந்து கத்துறாலும் யாரும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த ப்ரோக்கு அது வேணும்னா கூட பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்தது ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் மிகப்பெரிய தோனி ஃபேன், ஆனா நீ பேசுறத கேட்டா எல்லாருமே தோனி ஹேட்டர்ஸா மாறிடுறாங்க, நான் தான் அதுல ஃபர்ஸ்டா இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த கமெண்ட் நான் வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ நான் பேசுறத விதத்துல அவருக்கு தோனி ஃபேனே வெறுக்கிறாரு, அந்த மாதிரி தானே சொல்ல வராரு. அந்த ஹேட்டர்ஸ் லிஸ்ட்ல அவர் ஃபர்ஸ்டா இருப்பார்.
ஸோ ப்ரோ நான் அவ்வளோதான் கேட்பேன். நான் பேசுறதுல உனக்கு என்ன பாயிண்ட் உனக்கு இது தெரிஞ்சுது நெகட்டிவா? நான் இப்போ என்ன கத்துறது டோனோ இல்லை அதுவும் உனக்கு நெகட்டிவா தெரிஞ்சுதுன்னா ஓகே நான் சாரி வேணா கேட்டுக்கிறேன். நான் வந்துட்டு இன்னி கொடுக்க போறதுல நான் சண்டை போடுறதை இக்னோர் பண்ணிடலான்னு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கும் பர்சனலாக அது பிடிக்கல சண்டை போடுறது. ஸோ அதை நான் இக்னோர் பண்ணிடலான்னு இருக்கேன் இப்போ வரப்போகிற இதில். நான் ஷுவராக சொல்கிறேன், இனிமேல் நான் போனேன்னா இந்த குரூப் டாக்ஸில் நான் இக்னோர் பண்ணிவிட்டு சோலோவாக நான் மட்டும் போயிட்டு ஒரு 2 minutes அவர்கிட்ட பர்சனலாக கொடுத்துட்டு இந்த மாதிரி இருந்தது ப்ரோ, மாசாக இருந்தது ப்ரோ கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு விலகி வந்துடலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த குரூப் டாக்ஸ்குள்ளே நம்ம போனோம்னா நம்மளுக்கு தான் திருப்பி அது அடி விழுது. ஸோ அது எனக்கு புரிஞ்சிருச்சு. 2-3 அட்டன் பண்ணிட்டு தப்பாயிடுச்சு. பட் ஆனால் நான் எங்கே பேச போனாலும் ஒரு குரூப் கூடிடுறாங்க. சில பேர் நல்லவங்களா இருக்காங்க, சில பேர் கெட்டவங்களா இருக்காங்க. அந்த கெட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே. புரியுதுங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்கிறவங்களே ஃப்ரெண்ட்ஸே தான் கெட்டவங்க. ஸோ வெளியாளுங்க நம்மளுக்கு சப்போர்ட் தான். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸே தான் கெட்டவங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கேமு க்ளோசஸ்ட் பீப்புள் அந்த கிரேட்டஸ்ட் பேட்டில்ஸ்னு ஒரு கோட் இருக்குமே. ஸோ அது அப்படியே எனக்கு நடக்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு தெரில. பட் இவர் ஏதோ கமெண்ட்டில் போட்டிருக்காரு. பட் ஆனால் இவர் கமெண்ட்டில் தான் இது போடுறாரு. நேரில் இது வரைக்கும் சேப்பாக்கில் ஒருத்தன்ட்டு அது சொன்னதில்லை. எல்லாருமே கை கொடுக்குறாங்க. நீ தான் நான் சிஎஸ்கே ஆர்சிபி வீடியோட வந்து தம்பி சூப்பராக தம்பி நல்லா இருந்துடா, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததுடா, இதே கண்டினியூ பண்ணுறா, தோளில் தட்டிட்டு அந்த மேட்ச்சில் நாங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டு நாங்கள் ஃபுல் மேட்ச் வைப் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம், அப்படியே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். நான் படித்த கமெண்ட்லேயே ரொம்ப லெஸ்ஸர் தானே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்துருக்கு. சொல்லுங்க. அதை படிக்கிறேன். தம்பி பி கேர்ஃபுல், வெரி டேஞ்சரஸ் வேர்ல்டு, கேர்ஃபுல் தம்பி. உன்னோட ஃபேவரட் பிளேயர் சப்போர்ட் பண்ணலாம், பட் எல்லோரோட கருத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடு. அண்டு உண்மையாகவும் தப்பாக பேசுகிறவங்களை பற்றி நீ கண்டுக்காத தம்பி. எல்லோர்கிட்டையும் நல்லா பேசு தம்பி. எல்லா கிரிக்கெட் ஐபிஎல் பிளேயர்ஸை பற்றியும் நல்லா ரிவ்யூ கொடு தம்பி. ரிவ்யூ கொடு. எஸ் ப்ரோ, நான் அவருக்கு முதல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். எஸ், வேர்ல்டு இஸ் அ டேஞ்சரஸ் வேர்ல்டு. அவர் சொன்னது பாயிண்ட் உண்மைதான். அதை நான் 100%, 200% கூட தரேன். அது உண்மைதான் அவர் சொன்னது. நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறேன். ஓகே, டன் ப்ரோ, டன். அண்ட் நான் எல்லா பிளேயர்ஸ் பற்றி பேசியிருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்டிங்கான வீடியோ மட்டுமே ஒரு 4-5 கிளிப் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? பட் ஆனால் வந்துட்டு நான் இந்த ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்க பற்றியோ இல்லை ரவீந்திரா பற்றி, ஜடேஜா பற்றி, பத்திராடா பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். தேஷ்பாண்டேலேருந்து எல்லாரையும் சொல்லியிருக்கேன், ருத்ராஜ்லேருந்து எல்லாரையும் பேசியிருக்கேன். இவங்க அந்த 30 செகண்ட் தோனியை பற்றி நான் பேசுனது மட்டும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் நிறைய பேசியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் இதை கொடுக்கலாம். பட் ஆனால் நான் அவர் எதுவும் சொல்ல போறதில்ல. பட் அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் ப்ரோ. டேய் சின்னசாமி வந்து இதை சொன்னேன்னா உனக்கு சமாதி தாண்டா அப்படின்ட்டு பார்க்கலாம் சமாதி யாருக்குன்ட்டு. ஸோ சின்னசாமியில உங்களுக்கே தெரியும் 2018 என்ன நடந்ததுன்ட்டு. ஃபுல்லா எல்லோ தானே இருந்தது, அங்க எங்க ரெட் இருந்தது? ஸோ இப்போவும் எல்லோ, ஷுவரா எல்லோ தான் இருக்கும். டேம் ஷுவர், நான் சொல்றேன் எல்லோ தான் இருக்கும். எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வான்கடையில் நடந்தது, ஃபுல்லா ப்ளூவா இருந்தது. அதே எம்ஐ சிஎஸ்கேல என்ன இருந்தது? இப்போ எங்க பார்த்தாலுமே இந்த ஐபிஎல் சீசன் பாத்தீங்கன்னா எந்த கிரவுண்ட் பார்த்தாலும் எல்லோ தான், எல்லோ ஜெர்சி அதிகமா இருக்கு. எஸ். பட் ஃபார்ம்னு பார்த்தா ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல இல்லாத ஃபார்ம் இப்போ வந்து கரெக்ட் சம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. சோ எல்லா டீமையும் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. இதே மாதிரி 2016, 10, 11 இதுலயும் கண்டினியூஸ் வின் பண்ணி அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. சோ இந்த பேட்டில் எப்படி இருக்கும்? எனக்கு 18th மே நடக்க போற பேட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒன்னு ஆர்சிபி பக்கம் இருக்கும், இல்ல இன்னொன்னு சிஎஸ்கே பக்கம் இருக்கலாம். ஸோ அது எப்படின்னு தெரியல. ஆனா வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் படி மழை இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப மழை இருக்கும். அண்ட் மழை படி பாத்தீங்கன்னா மேட்ச் அபார்டன் ஆச்சா சிஎஸ்கே தான் குவாலிஃபை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி கப்பு ஜெயிக்கணும் தான். பட் நான் என்ன ரிக்வஸ்ட் கொடுக்குறேன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 10வது இடத்துல இருந்தாங்க. ஓகே, இட்ஸ் குட் தட் யூ கமிங் டு 5th place or 6th place இந்த எண்ட் மினிட் ஆஃப் த சீசன். பட் ஆனா வந்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் சீசன்ல இருந்தே ராஜஸ்தான் மாதிரி இல்ல கொல்கத்தா மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்களோட காம்படிஷனா இருக்கலாம். கரெக்டா? இப்ப ராஜஸ்தானும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா லாஸ்ட் 3 மேட்ச் கொல்கத்தா வச்சுக்கோங்க. கொல்கத்தா அப்போ 1-2 மேட்ச் தோக்குறாங்க, 1-2 மேட்ச் ஜெயிக்கிறாங்க. வேர்ல்ட் கப் 2023 எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மேட்சும் நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோம். லாஸ்டா ஃபைனல்ஸ்ல தோத்தோம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எங்க வேணா எப்படி வேணா நடக்கலாம், எப்படி வேணா மாறலாம். எந்த டீம் வேணா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் கன்சிஸ்டன்ஸா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் கப் அடிப்பாங்க அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. நானே சொல்றேன், ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் முதல்ல 6 மேட்ச் தோத்தாங்க, கண்டினியூஸா 5 மேட்ச் வின் பண்றாங்க. இப்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி, எல்லாமே வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு. ஆனா வந்துட்டு இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த 18 ஓவர்ஸ்ல அடிக்கிறதும் அந்த 18 ரன்ஸ்ல
கேப்ல ஜெயிக்கிறதும். அதுதான் இப்போ அவங்களுக்கு டாஸ்க். கரெக்டா? இப்போ எல்லா மேட்ச்லயும் நார்மல் 20 ஓவர்ஸும் நீ எப்படி அடிச்சு ஜெயிச்சாலும் உனக்கு மேல போலாம். பட் ஆனா இந்த மேட்ச் உன்னோட ஃபைனல் மேட்ச், அவரோட சிஎஸ்கேயோட ஃபைனல் மேட்ச். ஸோ ஆனா இந்த சேலஞ்சை நீ பண்ணாதான் உன்னால குவாலிஃபை ஆக முடியும். அவர் இப்போ வந்துட்டு 19 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ்ல அடிச்சா அவங்க ஜெயிச்சா கூட குவாலிஃபை ஆக முடியாது. ஏன்னா சொல்லிட்டாங்க என்ஆர்ஆர் ரேஷியோ பாதிக்கும்ட்டு. ஸோ 18.1 18 ரன்ஸ் இதுதான். ஸோ ஜெயிச்சாதான். இது அவங்களுக்கு பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்தை அவங்க பாதிக்காம இருக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். கரெக்டா? பண்ணிருக்கலாம். பட் ஐ டோன்ட் லைக் எப்படி சொல்றது, இப்போ நான் வந்துட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது இந்த டீம் இந்த வருஷம் குவாலிஃபை ஆகும்லாம். அது டேர்ன் ஓவர் தான். லாஸ்ட் சீசன் மினிட்ல கூட 7 கேம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 8th கேம்ல கூட அந்த டீம் ஃபார்ம்ல இருந்து இறங்கி வந்துடலாம். இன்னொரு டீமை கீழே இறக்கிட்டு நம்ம மேல போகலாம். 7 கேம் ஜெயிச்சானாலும் கூட அவனை கீழே இறக்கிட்டு 7 கேம் ஜெயிக்காத அவன் மேல போகலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி கூட நடக்கலாம். பட் ஆனால் இது ஆர்சிபிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் தான். பட் தெரியல என்ன நடக்க போகுதுன்ட்டு. 18th மே நீங்க இப்போ தோனி இல்லாத சீசன் அடுத்த வருஷம் நடக்க 2025. ஆமா. ஸோ தோனி இல்லாம ஒரு சிஎஸ்கே எப்படி இருக்கும்? அவரு இல்லாமலாம் இல்ல, அவர் கன்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாரு. மேனேஜ்மெண்ட்ல இருப்பாரு. பட் ஒரு பிளேயரா அவர் இல்லாத. பிளேயரா இல்லாத ரொம்ப சோகமா இருக்கும். 43 இயர்ஸ் 42 இயர்ஸ் அவர் என்ன பண்ணுவாரு? மசில் டயர் இருக்கு. அடுத்ததான் நீங்க யாருக்கு ஃபேனா இருப்பீங்க? ஆப்வியஸ்லி நான் தோனிக்கு தான் ஃபேனா இருப்பேன். ஸோ தோனி கிரவுண்ட்ல இருக்க மாட்டாரு. கிரவுண்ட்ல இல்லைன்னா என்னங்க, எனக்கு கிரிக்கெட் மேல லவ் வந்ததே அவரால், அந்த ஒரு ஹியூமன் பீங்கால தான். எம்எஸ்டியால மட்டும்தான் எனக்கு கிரிக்கெட்ல லவ் வந்தது. எங்க அம்மா 2004ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்ததுல இருந்து. அம்மா வந்துட்டு முதல்ல இருந்தே கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கரோட பெரிய ஃபேனா இருந்தாங்க. சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆனாலும் டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே என்கிட்ட நிறைய வாட்டி அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2004ல இந்த பாகிஸ்தான் ஏதோ ஒரு மேட்ச்ல 2004க்கு அப்புறம் ஏதோ ஒரு மேட்ச்ல நம்ம 1 ரன்ல ஜெயிக்க இது சிச்சுவேஷன், இந்த லாஸ்ட் பால்ல ஸ்ரீசாந்த் அங்க போய் நிக்க சொல்லிட்டு ஒரு கேட்ச் அடிச்சார்ல, அப்பத்துல இருந்து அவங்க தோனியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு தோனி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் 2006ல நான் பிறந்தேன். 2011ல இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. 2013ல இருந்து நான் ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு அப்பதான் இந்த கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆடுறாரு அப்படியே அம்மாட்ட கூட உட்காந்து டிவியில பார்த்து நாங்களாம் பாப்கார்ன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, அம்மா எனக்கும் கிரிக்கெட் பிளேயர் ஆகணுமா, எனக்கு இவரை மாதிரியே ஆகணுமா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆகணுமா. ஏன்னா அவர் பண்ற அந்த காம்னஸ் கூல்னஸ் எந்த கேப்டனையும் நான் பார்க்கல. அவரோட ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் ஆகட்டும், ஃபீல்ட் செட்டிங் மூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், பவுலரை டீல் பண்ற விதம் ஆகட்டும். இப்போ கூட நீங்க பாருங்க, பத்திரநாட்ட சொல்றாரு ஒரு பால், அடுத்த பால் விக்கெட் விழுது. அது எப்படி? இதுதானே அது ஏதோ சொல்லியிருக்காரு. ஸோ அது சொன்ன மாதிரியே அவன் போட்டிருக்கான், ஜெயிச்சிட்டாங்க, விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கேப்டன்லாம் அந்த மாதிரி இல்லையா? இல்ல நான் அப்படி சொல்ல வரேன். வித்த கேப்டன் அப்படி இல்லைன்னு சொல்ல வரல. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இவர்கிட்ட எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்க கூல்னஸ் அண்ட் காம்னஸ் எந்த கேப்டன்ட்டும் இல்ல. இதே தோனி வந்து கிரவுண்ட்ல கத்தி நம்ம பார்த்திருக்கோம். அப்போ வந்து ஃபீல்டர் கான்சன்ட்ரேட் பண்ணாதப்போ, ஃபீல்டர் அவர் கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் இல்லாததா கத்துறாரு. கரெக்டா? கேட்ச் விட்டப்பவே அவர் வந்து கிரவுண்ட்ல தீபக் சார் கத்துனாரு லாஸ்ட் மேட்ச்ல. ஸோ கூல் அப்படிங்கிற வார்த்தை ஓகே தான், எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. பட் அவரும் வந்து ஒரு சில சமயத்துல ஒரு சில சமயத்துல கத்திருக்காரு. ஸோ அதே கேப்டன்சிங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர், எல்லாருக்குமே அப்படித்தானே இருக்கும். எல்லாருக்குமே இந்த ப்ரெஷர் தான். எல்லாராலையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. சில பேரால மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதுல ஒருத்தர் நான் தோனியா பாக்குறேன். இப்ப பஞ்சாப் கிங்ஸோட அந்த ஒரு ரன் ஓடாதது பெரிய இஷ்யூ ஆச்சு. டேரி மிச்சல் கூப்பிட்டு டேரல் மிச்சல் வந்துட்டு அகைன் திருப்பி போனது, அவர் வந்து ரொம்ப செல்ஃபிஷ். செல்ஃபிஷ் இந்த வேர்டு நான் கவனிச்சேன். நிறைய மீம்ஸ் போயிடுச்சு. தோனி செல்ஃபிஷ், தோனி செல்ஃபிஷ். எப்படி ஒருத்தனை இவ்வளோ ஃபாஸ்டா ஜட்ஜ் பண்றீங்க எனக்கு புரியல. அவ்வளோ பெரிய ஒரு ஹியூமன் இது பர்சன், அட்டென்ஷன் சீக்கர். என்னங்க நீங்க இவ்வளோ ஃபாஸ்டா ஜட்ஜ் பண்றீங்க மீமர்ஸ்லாம் சேர்ந்து? எனக்கு புரியல. ஹி ஹஸ் டன் லாட் ஆஃப் திங்ஸ். இவ்வளோ நல்ல ஒரு கேப்டன், இவ்வளோ நல்ல ஒரு பிளேயர், இவ்வளோ நல்ல விக்கெட் கீப்பர், இது ரீபர்த் ஷுவரா வராது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வராது. ஸோ அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கர். அவர் எனக்கு தெரியும் எல்லா பிளேயருக்கும் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. டேரி மிச்சல் அந்த ரன் ஓடி இருக்கணும் தான். அது நம்மளுக்கு என்ன தெரியும் அங்க என்ன நடந்ததுன்ட்டு? அவர் என்ன யோசிச்சிருக்காரு புரியல. நம்மளுக்கு நம்ம அந்த ஃபீல்ட்ல விளையாண்டு இருந்தா தான் நம்மளுக்கு தெரியும் எதிரில் நிக்கிற பிளேயர் என்ன யோசிக்கிறான், ரன் ஓடணுமா வேணாமான்ட்டு. அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும். லைக் வெளியில உட்காந்து நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம், டே இவன் செல்ஃபிஷ்ரா, டே அவன் செல்ஃபிஷ்ரா, அதனாலதான் ஓடலன்ட்டு. ஆனா உள்ள பிச்சில் ஓடுறவங்களுக்கு தான் என்ன ரீசன் தெரியும். பட் மைக்கேல் ஹசியே இண்டீட் சொல்லியிருப்பாரு, ஹீஸ் ஃபேன்ஸ் வி நோ ஹவு மச் லவ் சென்னை இஸ் ஷோயிங் டு அஸ், how much love fans Anbudan is showing to us in Michael Hasi சொல்லியிருப்பார். At better he also insisted that Dhoni is having a muscle tear injury and he's struggling, he's putting his medicines before every match and he's coming to play. எல்லா மேட்ச் முன்னாடி மெடிசன் போட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பாயிண்ட்டையும் அவர் ஸ்டேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபேன்ஸ் காட்டுற லவ் தோனி ஆட வைக்கணும் தான் எங்களுக்கும் ஆசையா இருக்கு அவரே சொல்லியிருப்பார். பட் ஆனா இப்ப இருக்க கண்டிஷனுக்கு அவர் லாஸ்ட் 3 பால் வந்து 4 பால் வந்து ஆடிட்டு போறது பெட்டர்னு அவரே
பேட்டிங் கோச் ஆஃப் சிஎஸ்கே அண்ட் பவுலிங் எரிக் சைமன்ஸ் எல்லாருமே ஃபிசியோலேருந்து எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம மதிக்கணும். ஃபேன்ஸுக்காக இவ்வளோ நேரம் தாங்கி பிடிச்சி ஆடுறதே பெரிய விஷயம். ஏன்னா பாதி டாக் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தோனி செல்ஃபிஷ்னு ஒரு சைடில் சொல்கிறாங்க, ப்ளஸ் தோனி இஸ் பிளேயிங் ஃபார் மணின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது, எப்படி ஒருத்தர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வெளியில் உட்காந்து பப்ளிக்காக ஜட்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு. ஐ டோன்ட் லைக் திஸ் திங் ஆக்சுவலி. பரவாயில்லையா அப்போ நான் வந்துட்டு விராட் கோலி ஜட்ஜ் பண்றேன்னு சொல்ல வரீங்களா? அந்த ஆர்சிபி ஹேட்டர்ஸா தோனியோட ஹேட்டர்ஸாவும் நீங்க மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்க நான் தோனியோட ஹேட்டர்ஸா மாறுறேன்ட்டு இவங்க தான் திங்க் பண்றாங்க. நான் என்ன சைடுல திங்க் பண்றேன் சீக்கிரமா பரவுது இல்ல. ம் சீக்கிரம் இல்ல, ஒரு விஷயம் எப்போதுமே நினைச்சோம்னா சீக்கிரமா தான் பரவும். சோ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து உங்களை பார்த்தா என்ன சொல்லுவீங்க, இல்ல நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைட்ஸ் எனிமோர். நான் ஃபைட்டும் பண்ணல ஆக்சுவலி. நான் வந்துட்டு விராட் கோலியை தப்பாவும் பேசலை. அண்ட் அவங்க நடுவில் வந்துட்டு ஜஸ்ட் சும்மா அவங்க ஒரு ஃபன்னாக எடுத்திருந்தா இட் வில் பி பெட்டர். அவங்க அதை சீரியஸாக மோமெண்டமாக எடுத்துகிட்டு போய் என்ன அசிங்கமாக திட்டுறதும் அவனை நான் திட்டுற மாதிரியும் ஆக்கிக்கிட்டாங்க. அவ்வளோதான் மேட்டர். நான் அதை வந்து ஒரு ஃபன் மூமெண்ட், அதை சேப்பாக்கில் நடக்கிற ஒரு 10 minutes. இன்ஃபேக்ட் ஜிடி மேட்ச் அன்னைக்கு இதே மாதிரி வேணும்டே ஆர்சிபி ஜெஸ் போட்டு ஒருத்தர் வந்திருப்பாரு, ஒரு ப்ரோ வந்திருப்பாரு. அவரு அந்த பேட்டியில சண்டை போடுற மாதிரியே பண்ணுவாரு. ஆனா பேட்டி முடிச்சது ஆஃப் கேம்ல என்ன சொன்னாரு, தம்பி சும்மா ஃபன்னு தான், என்டர்டைன்மெண்ட் தான்டா, சீரியஸாலாம் எடுக்காத, கமெண்ட் வரும்டா, பார்த்துட்டு போயிட்டே அப்படியே விட்றா அப்படின்னு சில் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன் ஒருத்தர் ஜிடி மேட்ச்ல சொன்னாரு, நாட் த ஃபர்ஸ்ட் கை. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கிடையாது, ஜிடி மேட்ச்ல நான் பேச வரும்போது வேணும்டே சண்டை போடுற மாதிரி வந்தார். ஆனால் ஆஃப் கேம்ல ஹி வாஸ் சோ குட் தட், டே தம்பி சும்மா தான்டா, ஃபன்னு தான்டா, சும்மா சிரிக்க வைக்க ஒரு நம்மளும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அவர் சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. கூல்ரா அப்படியே தான்டா, கமெண்ட்ஸ் வரும்டா, அதெல்லாம் இக்னோர் பண்ணுறேன். அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னார், அம்மாக்கு அப்புறம் அவர் தான் சொன்னார். ஸோ அங்கே பிடிச்சிட்டேன், புரியுது, கமெண்ட்ஸ் வரும் இக்னோர் பண்ணிட்டு போகலான்ட்டு, அவ்வளோதான்.